அல்லாஹ்வுடைய இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா, ஒரு பாதையில் பயணிக்கிறார், கல்விக்காக கல்வியை தேடி ஒரு பாதையிலே அல்லாஹ் அவர்கள் பயணிக்கிறார் என்று சொன்னால், ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அவருக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் எளிமையாக்குறார். அப்ப கல்வியினுடைய பாதை என்பது சொர்க்கத்துக்குரிய பாதை. மார்க்க கல்வி, நல்ல கல்வியினுடைய அந்த பாதை என்பது சொர்க்கத்துக்கு கூட்டு போறது. இந்த கல்வி இருந்தாதான் அவங்க தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள முடியும், தீமையிலிருந்து விலக முடியும். அதனால பெற்றோர்கள் இந்த விஷயத்துல சின்ன வயசுல இருந்தே மதரசாக்கு அனுப்புறது, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவதை போன்று மதரசாக்கு அனுப்புறது முக்கியத்துவம். அதே போல பள்ளியில தொழுகிறதுக்கு சின்ன பிள்ளைதானே, இப்ப எதுக்கு தொழுகணும் அப்படிலாம் இல்லாம அனுப்பி வைக்கணும், பள்ளியோட ஒரு தொடர்பு. இப்படி நாம அவங்களுக்கு மார்க்க கல்வியை கொடுக்கும் போதுதான் அவர்கள் நல்ல முறையில் சீர் பெற்று வளருவார்கள். நாம் ஒரு விஷயத்தை தீமை என்று சொல்வதற்கு முன்பாக நமக்கே அவர்கள் சொல்வார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்கள் வழிமாறி வழி தவறி இறுதியில் இணைவைப்பு கொள்கைக்கு நம்மையும் சேர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகிவிடுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை போதிப்பதற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்.